வணக்கம். அரசியல் நையாண்டி தொடர்கிறது. 59 வயசுல ஒருத்தருக்கு ஞானோதயம் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா, தான் இஸ்லாமியன் என்கிற நினைப்பு இப்போதான் வந்ததாம். ஏன் 2014ல இருந்து வரலையா? அப்படின்னு நம்ம கேட்க தோணும். ஆனா தம்பி என்ன சொல்லுதுன்னா, தம்பி இல்ல அண்ணன் சாரி. என்ன சொல்றாருன்னா, அவர் இஸ்லாமியராக இருப்பதால் இந்தியாவில் பட வாய்ப்பே குறைந்து விட்டது. ஆகவே அவர் பங்களாதேஷ், பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகளில் பட வாய்ப்பை தேடி போகலாம் அல்லவா? போகவில்லை. இங்கே இருந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்புறம் 2, 3 வாரமா இந்த தெருநாய்களுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தாரு. இறுக்கி அடிச்சு உம்மா குடுக்குற லெவல்ல. ஒருவேளை நம்ம ரவுடி டைம் இல்ல ஃபார்முலா கார் ரேஸ் துபாயில இருந்து ஏதாவது செய்தி வந்ததா தெரியவில்லை. இதை ஆதரவாக இருந்தார். வீட்டில் மட்டும் இவர் பெண்களை தலை முதல் கால் வரை மூடி வைத்து அழகு பார்ப்பவர். அது மட்டுமா சுத்தமான தான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொள்ளுபவர். அப்படி சொல்லிக் கொள்பவர் 4 தெருநாய்களை வீட்டில் வைத்து வளர்க்க முடியுமா? அது ஹராமாகாதா என்று நமக்கு கேட்க தோணும். ஆனால் கேட்பதற்கு அவர் பக்கத்தில் இல்லையே என்ற வருத்தம் தான். அடுத்து இந்தியாவை இந்துக்கள் ஆண்டாலே சிலருக்கு அரிப்பு வரும். அந்த அரிப்பு தான் ஒருவேளை இவருக்கும் வந்திருக்குமோ? இருக்கலாம். ஏனென்றால் தேர்தல் வருகிறது அல்லவா? தேர்தல் வர வர சிறுபான்மையின் ஓட்டு ஒன்று கூட சிதறக்கூடாது. எல்லாம் கொடுங்கோல் அரசுக்கே போக வேண்டும் என்று கிளம்பி வருவார்கள். இதே மாதிரிதாங்க இப்ப ஊட்டியில ஒரு ஸ்கூல்ல பொங்கல் கொண்டாடுறாரு. அதுக்கு டெல்லியில இருந்து ஒருத்தர் கூட்டு வரானுங்க. அவனும் கிறிஸ்தவன். கொண்டாடுற ஸ்கூலும் கிறிஸ்தவர்கள். ஆனால் கொண்டாடுவது பொங்கல். அது ஒரு இந்து பண்டிகை என்று அனைவருக்கும் தெரியாதா? அங்கே தானே தீபாராதனை நடக்கும். அங்கே குங்குமம், சந்தனம் அனைத்துமே புழங்குமே. இதெல்லாம் இந்து சமய வழிபாடு என்று இவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? இல்ல இந்து சமய வழிபாட்டை இவர்கள் ஹைஜாக் பண்ண பார்க்கிறார்களா? தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டார்கள். ஆனால் பொங்கல் திங்க வந்து விடுவார்கள். எவ்வளவு கேவலமாக போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்களா அரசியல்? அடுத்து என்ன சொல்ல போகிறார்கள்? இந்தியாவில் இஸ்லாமியராக இருப்பதற்கே எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அப்பத்தானே கொடுங்கோல் அரசுக்கு ஓட்டு போடுவாங்க. உள்ள வந்துரும். எது அது? இதை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி கேவலமான மனிதர்களுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வருத்தத்துடன்.